நற்செய்தி வாசகம். புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி, அதிகாரம் 18, இறைவார்த்தைகள் 15 தொடக்கம் 20. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களிடம் கூறியது: உங்கள் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் உங்களுக்கு எதிராக பாவம் செய்தால், நீங்களும் அவரும் தனித்திருக்கும் போது அவரது குற்றத்தை எடுத்து காட்டுங்கள். அவர் உங்களுக்கு செவிசாய்த்தால் நல்லது, உங்கள் உறவு தொடரும். இல்லையென்றால் 2 அல்லது 3 சாட்சிகளுடைய வாக்கு மூலத்தால் அனைத்தும் உறுதி செய்யப்படும் என்னும் மறைநூல் மொழிக்கு ஏற்ப உங்களோடு 1-2 பேரை கூட்டிக் கொண்டு போங்கள். அவர்களுக்கும் செவிசாய்க்காவிடில் திருச்சபையிடம் கூறுங்கள். திருச்சபைக்கும் செவிசாய்க்காவிடில் அவர் உங்களுக்கு வேற்று இனத்தவர் போலவும் வரி தண்டுபவர் போலவும் இருக்கட்டும். மண்ணுலகில் நீங்கள் தடை செய்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீங்கள் அனுமதிப்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுள் இருவர் மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்தும் மனமொத்திருந்தால், விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார். ஏனெனில் 2 அல்லது 3 பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். சிந்தனை: உங்களுள் இருவர் மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்தும் மனம் ஒன்றித்திருந்தால், விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார். ஏனெனில் 2 அல்லது 3 பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இயேசுவின் உறுதியான ஆச்சரியப்படுத்தும் வாக்குறுதி இது. இந்த வார்த்தைகளின் ஊடாக நாம் ஒன்றாக சேர்ந்து செபிக்க வேண்டும் என்பதையும், எமது செபம் ஒன்றாக தந்தையிடம் ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்பதையும் இயேசு உறுதியாக சொல்லுகின்றார். மேலும் நாங்கள் ஒன்றாக இணைந்து இயேசுவின் செபத்தோடு ஒப்பு கொடுக்கின்ற போது அது நிச்சயம் கேட்கப்படும் என்பதும் இயேசுவின் வாக்குறுதியாகும். நற்செய்தியின் இந்த பகுதி இலகுவாக தவறாக புரிந்து கொள்ளப்படலாம். உதாரணமாக, 2-3 பேர் ஒன்றாக கூடி மழை பெய்ய வேண்டும் என்று செபித்தால் அது நடக்குமா? இதையா இயேசு கூறுகின்றார்? நிச்சயமாக இல்லை. இந்த பகுதியிலே உள்ள முக்கியமான பகுதி எதுவென்று சொன்னால், அவர்களிடையே நான் இருக்கிறேன் என்பதேயாகும். அதாவது 2-3 ஒன்று கூடி செபிக்கின்ற போது அந்த செபம் இயேசுவின் செபத்தோடு இணைந்து ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்பதே முக்கியமானதாகும். தந்தை எப்போதும் மகனின் செபத்தை கேட்டு அதற்கு பதிலளித்து கொண்டே இருக்கின்றார். எனவே ஒருவரோடு சேர்ந்து அல்லது திருச்சபையோடு சேர்ந்து மன்றாடுவதன் நோக்கம் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றிணைந்து செபிக்க வேண்டும் என்பதே. அவருடைய செபத்தோடு எங்களுடைய செபமும் இணைந்திருக்க வேண்டும் என்பதே ஆகும். இதுவே வழிபாட்டில் முதன்மையிடம் பெறுகின்றது. வழிபாட்டில் இயேசு கிறிஸ்துவின் செயலே முதன்மையிடம் பெறுகின்றது. அங்கு ஒப்பு கொடுக்கப்படுகின்ற செபம் என்பது இயேசுவின் சிலுவை பலியை ஏற்றுக்கொள்ளும் அனைவரும் மீட்படைய வேண்டும் என்பதே ஆகும். அந்த செபத்தோடு எமது செபங்களும் ஒன்றிணைந்திருக்கும் போது அது அருளப்படுவது நிச்சயமாகும். எங்களுடைய எந்த செபங்கள் கேட்கப்படுவதில்லை. முதலாவதாக, கடவுளின் மீட்பு செயலோடு ஒன்றிணைந்திருக்காத எமது செபங்கள் கேட்கப்படாது. இரண்டாவதாக, கடவுளின் திருவுளம் நிறைவேற வேண்டும் என்று மன்றாடுகின்ற போது அதற்கு ஏற்ற நாங்கள் வாழாத போது அவை கேட்கப்படாது. மூன்றாவதாக, எமக்கு தீமை செய்பவர்களை பழிவாங்க வேண்டுமென்று கேட்கின்ற எங்கள் செபங்கள் கேட்கப்படவே மாட்டாது. நான்காவதாக,
மனம் மாற மறுக்கின்ற ஒருவருடைய மனமாற்றத்துக்காக மன்றாடுகின்ற செபமும் கேட்கப்படாது. ஆக அவர் மனம் மாற விருப்பம் கொண்டாரே ஒழிய அது கேட்கப்படாது. இவை ஒரு சில உதாரணங்களாகும். எங்களுடைய எந்த செபங்கள் கேட்கப்படும்? முதலாவதாக ஏற்கனவே சொல்லியவாறு திருவழிபாட்டு செபம் எப்பொழுதும் கேட்கப்படும். மேலும் மற்றவர்களுடன் சேர்ந்து மேலும் ஆழமான மனமாற்றத்துக்காக மன்றாடுகின்ற போது அந்த செபம் கேட்கப்படும். மேலும் பாவத்திலே இருக்கின்ற ஒருவருக்காக ஆண்டவருடைய அருளை இரக்கத்தை நாங்கள் கேட்கின்ற பொழுது அது அவருக்கு அருளப்படும். இன்றைய நற்செய்தி பகுதி கூறுவது போல மற்றவர்களுடன் இணைந்து எமது செபத்தை இயேசுவின் செபத்தோடு இணைத்து தந்தையிடம் ஒப்பு கொடுக்கின்ற பொழுது அதுவும் கேட்கப்படுவது உறுதி. இந்த வகையில் ஒன்று சேர்ந்து செபிக்கின்ற மிகச் சிறந்த செபம் இயேசு கற்றுக் கொடுத்த செபம் என்பதில் ஐயமில்லை. இந்த செபம் தந்தையின் மகனாலேயே கற்றுக் கொடுத்தபடியால் அது செபிக்கின்ற நேரமெல்லாம் தந்தையால் கேட்கப்படும், அருளப்படும் என்பது உறுதியாகும். செபம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையில் நின்று எங்களை விடுவித்தருளும். ஆமென்.